வாரத்துல ஒரு நாள் ஆட்டோமேட்டிக்கா நம்ம லீவ் போட்டுருவோம். இல்ல தன்மை சளி இருக்கு வாங்கி எடுத்தோம் அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டேன். ஐயோ ஏதோ கத்தி வச்சு மிரட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த பேக் தான் நான் வந்து ஸ்டாண்டா யூஸ் பண்ணிருந்தேன். ஏன்னா நான் ட்ரை பண்ணலாம் எடுத்துட்டு வரல. முருங்கைக்காய் சரி கோவக்காய் அப்படி எதுனது சொல்லு உனக்கு ரொம்ப பிடிக்குமே. நான் வந்து எதுவுமே பண்ணல, தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே கிடக்கிடன்னு வந்து இங்கே வந்தாச்சு. இனிதான் போய் ரெடி ஆகணும். ஸோ ஆரம்பிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் தன்மைக்குட்டி, தன்னுக்குட்டி. குட் மார்னிங். குட் மார்னிங் ராஜ். குட் மார்னிங். குட் மார்னிங். நாளைக்கு தோசை வச்சு பிரெட் சுடுறாரு. சுடாத ராஜ், இங்கே இவ்வளோ இருக்குது இல்லை, வேகவே இல்லை. ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். இது இல்லை, இது ஆரம்பம் தான். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லோட் பண்ண போகிறேன். தன்மைக்கிட்டேருந்து சுட்டு இந்த பிரெட் அண்ட் ஜாம் வந்து எடுத்துட்டேன். ப்ளீஸ் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? கொஞ்சம் ஒரே ஒரு வாய். சரி, தேங்க்யூ. அவ்வளோ பெரிய கடியை வச்சுக்கூடாது, கொடுக்க மாட்டேன். ஐயோ ஏதோ கத்தியை வச்சு மிரட்டுறாங்க. குழந்தைங்களாம் என்ன பயங்கர உஷாராக இருக்காங்க. ஸோ வியூ வந்து பார்க்கலாம். பயங்கர மெயின் சிட்டியில் இருக்கோம், அதனால் வியூ இந்த மாதிரி தான் இருக்குது. பாப்பா ஒழுங்காக படிக்குது பாரு. எவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருக்கு, நைட்லேருந்து படிச்சுட்டு இருக்கு. தன்மை நீயும் தான் இருக்கே. அங்கே பாரு அந்த பேனரில் ஒரு பாப்பா படிச்சுட்டு இருக்கு. என்ன பண்ணுறாங்க? டிவி பார்த்துட்டு இருக்காங்க. தண்ணி அந்த பேடு கூட இல்லை தண்ணி, புக்கு ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. தண்ணி ஃபோட்டோமா? பொண்ணு இல்லை, ஃபோட்டோ. பொண்ணு தானே ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. ஆனால் நைட் வரைக்கும் தான் வச்சிருக்க மாட்டாங்களே, படிச்சு ஒன்று ஒரே மூடி வச்சிருவாங்களா? மட்டும் தான் பார்க்குவாங்க. ஓகே சரி, ராஜோட பிளேட்டை பார்ப்போம். அவர் வந்து இட்லியெல்லாம் எடுக்கல, ஏன்னா இட்லி வந்து ஸ்ட்ரைக் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இடியாப்பம், ஆப்பம், அப்புறம் சேமியா. திஸ் வாட் கரி இஸ் இடுக்கல். என்னோட வேன் குட்டி பவுச் இதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்மாஷ் பாக்ஸோட சிலிக்கான் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறேன். போர்ஸ் இருக்க எடுத்துக்கு மட்டும். ஸோ நான் இந்த நைட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக வந்து அந்த ரூமில் போய் அந்த குவில்ட்டுக்குள்ளார படுத்தோடனே தான் ஏசி பத்தலைன்னு மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அவங்க கிட்ட சொன்னோன்னே அவங்க வந்து நமக்கு பெஸ்ட்டு ரூம், அதாவது த ஸ்யூட் ரூம் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து மேப்ளினோட ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். பிளெண்டிங்க்கு என் கையில் வேறு ஒன்றும் இல்லை, என் கை தான் எனக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு. பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ 2 ஃபிங்கர்ஸ் வச்சு அப்போ ஃப்ளாலெஸ்ஸாக வரும், ப்ராடக்ட்டும் வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து நம்மளோட ஜூலை 10th கிளாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக வந்து நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் சீட்ஸ் வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கு. தெரியல இந்த வீடியோ எப்போ போடுவேன்னு. ஸோ இந்த ஜூலை 10th நம்ம வந்து பிரைடல் மாஸ்டர் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து ஒரு 10 days கிளாஸ். இந்த 10 days கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரைட்ஸ் எப்படி சவுத் இந்தியன் பிரைட்ஸோட மேக்கப், ஹேர் டூ, சாரீ ட்ரைப்பிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம இந்த கிளாஸில் வந்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ரெஃபர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃபவுண்டேஷன் பாருங்கள் அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து எடுத்துருக்கிறது சுகரோட காம்பேக்ட் பவுடர். ஸோ இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து எடுத்து இங்கே எடுத்துக்கிறேன். இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்குலர் ப்ரஷ் லைட்டாக வந்து செட் பண்ணிக்கிறேன். ப்ளஷ்ஷுக்கு வந்து இந்த பெனிஃபிட்டோட ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஒரு பீச்சி ஆரஞ்ச் ஷேட். அண்ட் இதே வந்து கண்ணுக்கு மேலே லைட்டாக வந்து போட்டுக்கலாம், ஒரு ஷிம்மர் ஷேட் இருக்கும். கண்ணுக்கு மேலேயும் போட்டாச்சு. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகரோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே
இப்போ லாக்மே அப்சல்யூட்டோட ஷைன் லைனர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு சும்மா ஒரு லைனர் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ லைனரும் போட்டாச்சு. இதுலேயே வந்து மஸ்காராவும் நம்ம வந்து போட்டுக்கிட்டாச்சு. இதுக்கு அடுத்தபடியாக வந்து லைக் டைட் லைன் மட்டும் பண்ணிக்கிறேன். டைட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே மட்டும் டைட் லைன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கு இல்லையா கை ஃபினிஷ்ட். இப்போ பாருங்கள் நல்ல பிரைட் அண்ட் போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, அதுதான் நமக்கு வேணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக். இது வந்து வேரபிள் மேக்கிங். எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுறீங்க, நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போகிறோம், ப்ரெசென்டபுளாக இருக்கணும்னா ஒரு பாத்ரூமில் நின்று டக்குன்னு எப்படி வந்து ரெடி பண்ண முடியுமோ அதை உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். அண்ட் லிப்ஸ்டிக் வந்து இந்த நைக்கோட மோல்டன் மேட் லிப் அண்ட் சீக் டிண்ட் வந்து யூஸ் பண்ணேன். நல்லாக்கா? அவ்வளோதான், நம்மளோட மேக்கப் ரெடி ஆகியாச்சு. அண்ட் ஹேர் டூ வந்து சும்மா அப்படியே எடுத்து ஒரு பனானா கிளிப் வச்சுருக்கேன். பனானா கிளிப் பாருங்கள், தெரியுதா? அவ்வளோதான், ஹேர் இப்படியே இருக்கட்டும். எனக்கு இது பிடிச்சிருக்கு. சும்மா கொஞ்சம் ஃப்ளிக்ஸ் மட்டும் எடுத்து விட்டுடலாம். ஆக்சுவலாக இந்த பேக் தான் நான் வந்து ஸ்டாண்டாக யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் ட்ரைபாட்லாம் எடுத்துகிட்டு வரல. இந்த ட்ரிப்பே நான் வந்து பிளான் பண்ணாதனால எதுவுமே நான் வந்து வீடியோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் எடுக்கல. அதனால தான் என் ஃபோன்லேயே கேப்சர் பண்ணுறேன். அண்ட் இந்த ட்ரைபாட்லேயே வந்து நான் இது பண்ணுறேன். எனக்கு இந்த அவுட்புட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தன்மை குட்டியோட இன்னைக்கு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் அண்ட் செப்பல் பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பின்னாடி திரும்புங்க. நைஸ், வெரி நைஸ். தன்மை திரும்பமா. தன்மை ஹாப்பி? ஓகே, ரெண்டு தன்மை இருக்காங்க. இங்கே ஒரு தன்மை, அங்கே ஒரு தன்மை. ஹாய் ஹாய் தன்மை குட்டி. சரி, மாடு மேய்க்கும் கண்ணை பாடு. போக வேணான்னு சொன்னேன். கக்கண்டும் சீனியும் தரேன், கக்கண்டும் பாலும் தரேன், நீ போக வேண்டான்னு சொன்னேன். அச்சோ, தேங்க்யூ டி தங்கம். யூ ட்ரைடு ஃபிஷ் இந்த சைடு ஃபுல்லாமே ட்ரைடு ஃபிஷ்ஷஸ். இது லைவ் ஃபிஷ். நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கு. வாய் திறந்து ஒரு ஃபிஷ் இருக்கு. வீட்டுக்கு வந்த பிறகு நாங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வாங்கிட்டு வந்ததெல்லாம் அடுக்கி வைக்க போகிறோம். ஏன்னா லுலு ஹைப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்தது. ஆக்சுவலாக அதுதான் இருந்தது. ஓகே, நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம். என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தன்மைக்கு வந்து லைக் ஒரு எம்டி போர்டு, அதில் வந்து ஸ்கெட்ச் வச்சு அப்புறம் இரேசர் வச்சு நம்ம இரேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டைம் டேபிள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் கலர் பென் செட்டாமா. சரி, விளையாடுறதுக்காகும்னு சொல்லி வாங்கியிருக்கேன். சரி, நெக்ஸ்ட் வேற என்னென்ன வாங்கணும்? ஐட்டம்ஸ் மட்டும் நல்லா தெளிவா காமிச்சிடுறப்பா. டிராயிங் புக் இது. ஏன்னா ஸ்கூல்ல நான் டிராயிங் புக் கொண்டு போனேன். அதுல எல்லாம் எழுதிச்சனால இந்த டிராயிங் புக் வாங்கியிருக்கோன்னு. ஓகே, நெக்ஸ்ட் ரெஸ்ட். இது ஜூஸ்.
ஜூஸ் என்னன்னா ஒன்று ஆரஞ்சு எனக்கு மேங்கோ அம்மாக்கு பாதி குடிச்சாச்சு. அப்புறம் ஆரஞ்சு மாதுளப்பழ ஆப்பிள் இது என்ன பேஷன் ஃப்ரூட் அப்புறம் அது பட்டாணி பீன்ஸ் முருங்கைக்காய் கோவக்காய் பனானா அப்புறம் இது என்னது சொல்லு உனக்கு ரொம்ப பிடிக்குமே இந்த ஃப்ரூட் வெஜிடபிள் என்னது பாவக்காவா ஐயோ முருங்கைக்காய் அப்புறம் அந்த சைடுல ஒண்ணு கிடைக்குது முட்டைக்கோசா. நெக்ஸ்ட் இது கேரட் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் 2 கிலோ 72 ரூபாய் தாங்க வெங்காயம். ஸோ அதையும் வாங்கியிருக்கோம். இது இந்த மாதிரி கட்டி வச்சிருந்தாங்க. நல்ல ஒரு ப்ரைஸ் இருந்தது. மேலே பார்த்தேன் டிஸ்கவுண்ட் இருந்தது, தூக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் டிராகன் ஃப்ரூட்டு 269 per kg. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை அண்ட் வெந்தயக்கீரை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பீட்ரூட்டு தன்மைக்கு வந்து ஃபெரரோ ரோஷர், இந்த மல்டிகிரீன் பிரெட், இலையடை வந்து இந்த மாதிரி ஃப்ரூட் சலாட் வந்து அவங்களே அங்கே கட் பண்ணி வச்சிருப்பாங்க. தன்மை வந்து அதை போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணி அப்படியே வச்சிருக்கா. இன்னும் சாப்பிடவே இல்லை. அண்ட் இதெல்லாம் நாளைக்கு இந்த வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். எங்க வாங்கினோம்? கொச்சின் ஹைப்பர் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்தோம். அதோட சூப்பர் மார்க்கெட்ல சாஷ்டாங்கமா கிச்சன்ல உட்காந்து எல்லாத்தையும் பிரிச்சாச்சு. இப்ப இதெல்லாம் எடுத்து உள்ளார ஃப்ரிட்ஜுக்குள்ளார அடுக்கணும், கிளீன் பண்ணிட்டு. ஸோ அதெல்லாம் தான் வேலை இருக்கு. நான் அதை பண்ணிட்டு உங்களை வந்து மீட் பண்றேன். இப்ப போய் ஃபர்ஸ்ட் அப்படியே வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளார தள்ளிட்டு பாப்பாவை தூங்க வச்சாதான் நாளைக்கு காலையில ஸ்கூல்ல அனுப்பணும். ஆக்சுவலா எங்களுக்கு வந்து இந்த லீவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் தான் ஆசை. அவர் வந்து சொன்னாரு லைக் செராய் பீச் மறுபடியும் போயிட்டு அப்புறம் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரலான்ட்டு. ஆனா எனக்கு வந்து சுத்தமா அதுல வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பாப்பாக்கு ஸ்கூல் இருக்கு. ஆமா, ஒரே ஒரு நாள் தான் லீவு. எப்படி அவ்வளவு நாள் அங்க நிக்க முடியும்? அம்மா பர்த்டே வேற வருது. இன்னைக்குதான் அம்மா பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு வரணும். அதனால நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும். அதனால நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். அதனால நாங்க வந்து லீவ் கட்டடிக்காம நாங்க கிளம்புறோம். ஏன்னா வாரத்துல ஒரு நாள் ஆட்டோமேட்டிக்கா நம்ம லீவ் போட்டுருவோம். இல்ல தன்மை சளி இருக்கு வாங்கி எடுத்தோம் அப்படின்னு சொல்லி லீவ் எடுத்தோம். வாரம் ஒண்ணு வந்து அவ வந்து வச்சுப்பா. வாரம் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா லீவ் எடுத்துக்கிறா. இதுதான் இவளோட பதிவு வேலை. ஸோ அதனால நாங்க வந்து லீவ் அடிக்கடி போட்டாங்க. ஸ்கூல்ல திட்டுறாங்க. அதனால நம்ம லீவை கட் பண்ணிடுவோம். ஸோ ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா நான் போய் ரெடி ஆகிறேன். பாய்.